ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th சிபிஎஸ்இ மேக்ஸோட கண்டினியூஷன் தான். ஸோ சாப்டர் 1ஓட பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் as on 26th June 2026. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால டைரக்டா நான் இன்னைக்கு போட போற சம் வந்து மிஸ்சலேனியஸ்ல தேர்ட் சம், ரைட்? ஸோ இந்த மொத்த லெசன்லயே உங்களை கொஞ்சம் கதிகலங்க வைக்கணும் அப்படின்னா அவ்வளவு கஷ்டமானது கிடையாது. இது உளிக்க வெங்காயம் மாதிரி உள்ள ஒரு சம் தான். பட் ஸ்டார்டிங்ல மேபி என்னடா இது ஒண்ணுமே புரியலைங்கிற மாதிரி இருக்கணும்னா அது இந்த ஒரு சம்மா தான் இருக்கணும். பட் இதை நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் இதே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படி. கிளியர்? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா we have been given A intersection B equal to A intersection C, A union B equal to A union C, prove that B equal to C. இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. A intersection B equal to A intersection C, A union B equal to A union C. We have been asked to prove B equal to C. ஸோ ரெண்டு செட் ஈக்குவல் செட் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டே ஒரே கண்டிஷன் தான், ரைட்? டு ப்ரூவ் B equal to C. எப்படி நான் ஒரு செட்டை ஈக்குவல்னு ப்ரூவ் பண்றது அப்படின்னா B is a subset of C, C is a subset of B. இதை நான் ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரோட சப்செட் அண்ட் வைஸ் வர்சா அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா நம்ம லுக்கிங் அட் த ஸ்கிரீன், ரைட்? எல்லா வீடியோலையுமே நான் சொல்றது என்னடா இவர் அடிக்கடி அங்கே பார்க்குறாருன்னு தெரியக்கூடாதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் சொல்றதெல்லாம் நான் என்ன பார்த்து டீச் பண்றேன், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குங்கிறதுனால என்னோட ஸ்கிரீன் அங்கே இருக்கு. ஸோ ரெண்டு பேரை சப்செட் நம்ம மாத்தி மாத்தி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ நான் ஒருத்தரோட சப்செட்னா என்கிட்ட இருக்கிற எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவர் என்னோட சப்செட் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்த மட்டும்தான் இருக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற எல்லா அடையாளங்களும் ஒருத்தங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேர் கிரேயா இருக்கு, ஹைட்டா இருக்கும், கண்ணாடி போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவர்கிட்ட இல்லாத ஏதாவது ஒண்ணு என்கிட்ட, அவர்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இல்லாம இருக்கலாம். கிளியரா? மேபி வந்து அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டி இருக்கலாம், நான் ரைட் ஹேண்ட்ல கட்டி இருக்கேன். இப்போ அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, அப்படியே இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இது என்னோட க்ளூனா தான் அது இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு ரெண்டு செட் ஈக்குவலா இருக்கணும்னா இதுதான் கண்டிஷன். ஸோ பி சப்செட் ஆஃப் சி, சி சப்செட் ஆஃப் பின்னு நான் ப்ரூவ் பண்ணா போதும். கிளியரா? இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். யா. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ண முதல்ல ட்ரை பண்ணுவோம். அதாவது பி இஸ் அ சப்செட் ஆஃப் சின்னு நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ அப்போ எப்படி பி இஸ் அ சப்செட் ஆஃப் சின்னு ப்ரூவ் பண்றது? ஸோ அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் சி அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் சப்செட்? ஸோ சப்செட்டோட கண்டிஷன் என்ன? ஸோ இப்போ நான் சப்செட்டோட கண்டிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன கண்டிஷன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இது வந்து ஏபி சப்செட்டுக்கு நம்ம எடுத்திருந்தா, ரைட்? ஏபி சப்செட்டுக்கு நம்ம எடுத்திருந்தா இது கண்டிஷன். ஸோ இங்க நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலா நான் ஃப்ளோல எழுதிட்டேன் ஏபின்னு, ரைட்? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி. இதை நான் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? எக்ஸ் பில இருந்தால் கட்டாயம் எக்ஸ் சில இருக்கு நான் ப்ரூவ் பண்ணா பி இஸ் அ சப்செட் ஆஃப் சின்னு எனக்கு கிடைச்சிடும். நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ கேஸ் 1, சரியா? கேஸ் 1 we have to prove B is a subset of C. B is a subset of C ன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு அப்போ அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்கிட்ட இந்த முட்டாய் இருக்கு. இது ஆக்சுவலா கீழே கடையில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட இந்த முட்டாய் இருக்கணும் அப்படின்னா என் கடையில இருந்திருந்தா தான் நான் எடுத்துக்க முடியும். அப்போ நான் என் கடையில இருந்தா எல்லாமே எடுப்பேன் அப்படிங்கும்போது என்கிட்ட இந்த முட்டாய் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல இங்கே எடுத்துப்போமே. இப்ப இந்த பொருளை நான் எதனால எடுத்தேன்? என் அகாடமில இருக்கு, என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. கரெக்டா? சோ இந்த பெண் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப இது ஒரு சப்செட் அப்படின்னா இது எப்ப சப்செட்டா இருக்க முடியும்? அகாடமில இருந்தாதான் என்னால எடுக்க முடியும். அப்ப என் கையில இந்த பெண் இருக்கு அப்படின்னா இது என் அகாடமிக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் இப்ப அகாடமிக்குள்ள இருக்கு. கிளியரா? சோ என் காதுல ஹெட்போன் இருக்கு. இட் பிலாங்ஸ் டு தி அகாடமி ஆல்சோ. ஐ மீன் சை தி அகாடமி. சோ இந்த ஸ்மார்ட் போர்டு, இப்ப என்கிட்ட இந்த ஸ்மார்ட் போர்டு இருக்கு, என் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னா இது அகாடமில இருக்கு. என்கிட்ட இருந்தாலே அது எங்க இருக்கு? இப்ப இங்க நீங்க எதை பார்த்தாலும் ரைட், இட் பிலாங்ஸ் டு தி அகாடமி எக்ஸப்ட் மீன்னு சொல்லலாம். நான் மட்டும்தான் இங்க இருந்து வெளியே போவேன்னு நினைக்கிறேன். அலாங் ஓகே. ஸோ அப்போ எனக்கு பில இருந்தால் கட்டாயம் சில இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். கிளியரா? ஸோ அப்போ பில இருந்தா சில இருக்கு. அப்ப நான் என்ன எடுக்கிறேன்?
எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுக்கிறேன். பில இருக்க ஒன்ன தானே நான் சில இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப பில இல்லாததை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்ப நான் என்ன எடுக்கணும், பில ஒரு எலிமெண்ட்டை எடுக்கணும். அதை எடுத்து இப்ப நான் செக் பண்ணுவேன். இப்ப நீங்க தான் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர்னு வைங்க, சரியா? ஒரு வண்டியை நிறுத்துறீங்க, எதுக்கு? லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்றீங்க. வண்டி ஓட்டிட்டு வந்தது யாருப்பா? ஓகே, டிரைவர் லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? இருக்குது. ஒவ்வொன்றையும் ஹேவ் டு செக். ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஃபைன் போட போறோம். இப்போ எனக்கு பிங்கிற செட்ல இருக்கிற எக்ஸ் நான் சில இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை அசியூம் பண்ணி தானே ஆகணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. தமிழ்ல சொன்னா எக்ஸ் பியில் இருந்தால், ஒருவேளை இருந்தால், அப்ப எக்ஸ் பில இருக்குன்னு அசியூம் பண்ணிருக்கு. நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? கட்டாயம் எக்ஸ் சில இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம மூவ் பண்ண போறோம். கிளியரா? ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்றதுக்கு அவங்க எனக்கு 2 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவல். அதே மாதிரி ஏ யூனியன் பியும் ஏ யூனியன் சியும் ஈக்குவல். இப்ப இந்த 2 இதுல யாரை என்னால இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியும்? இன்டர்செக்ஷன் இஸ் a peculiar கேஸ். இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பேசியிருப்போம். இன்டர்செக்ஷனுங்கிறது காமனா இருக்கிறது தான். என்கிட்ட இருக்கணும், அவர்கிட்ட இருக்கணும், அப்பதான் இது பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 டீம் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா என்கிட்டயும் பேட் இருக்கணும், அவங்க கிட்டயும் பேட்ல இருந்தாதான் அவங்கவுங்க பேட்டை வச்சுதான் ஜென்ரலா அவங்க ஆடுவாங்க. ரைட்? ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஆடும்போது மட்டும்தான் பேட்டை மாத்தி மாத்தி ஆடிப்போம். ரைட்டா? ஸோ என் டீம் பேட்டை நான் அடுத்த டீமுக்கு கொடுக்க போறது இல்லை. அவன் பேட்டை கொண்டு வந்து அவன் ஆடட்டும் போது காமனா பேட் இருக்கு. என்கிட்டயும் பேட் இருக்கு, உங்ககிட்டயும் பேட் இருக்கு. என் டைம் 11 பிளேயர் இருக்காங்க, ஒன் டைம் 11. வா கிரிக்கெட் விளாடுவோம். கிளியரா? அப்போ காமன் இன்டர்செக்ஷனுங்கிறது காமன். ஆனா யூனியன் அப்படிங்கிறது என்ன? யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். இப்ப ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போறேன், வெளியே போலாம் அப்படின்னு நான் கேட்கும்போது என்கிட்ட பைக் இல்லடா, இல்ல 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 என்கிட்ட பைக் இருக்குவா, நம்ம டபுள்ஸ்ல போலாம், 2 பேர் போலாமே, 3 பேர் போறவங்க எல்லாம் இருக்காங்க. கரெக்டா? சோ அப்ப எனக்கு ஒருத்தர் பைக் இருந்தா என்னால 2 பேர் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு என்னால ட்ரிப்பு போக முடியும். அப்ப ஒரு பைக் இருந்தா போதும். கிளியரா? சோ அதே மாதிரி யூனியனுங்கிறது யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தா போதும். ஆனா இன்டர்செக்ஷனுங்கிறது என்ன? 2 பேருக்கிட்டையுமே இருக்கணும். கிளியரா? இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், அந்த நியூக்ளியர் வெப்பனுக்குள்ள இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே நேரத்துல 2 சாவியத்து இருக்குன்னா மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ யூ நீட் 2 persons டு ஆப்ரேட் இட். அப்போ 2 பேருட்டையும் சாவி இருக்கணும். ஒரு சாவி இருந்தா பத்தாது. கரெக்டா? அப்ப எனக்கு 2 வேணும். அதை நீங்க இன்டர்செக்ஷனுக்காக எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தர் சாவி வச்சிருக்காரு, ஒருத்தர் சாவி இல்லை, வேலை செய்யாது. 2 பேருட்டையுமே சாவி இருக்கணும். அதுதான் இன்டர்செக்ஷன். யாராவது ஒருத்தருக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா போதும் 2 பேர் பைக்ல போயிடலாம். ஸோ அது யூனியன். அப்ப என்னால இதை தான் இப்ப யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் என்ன மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கு? எக்ஸ் பில இருக்கு. என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு பினா நான் யூனியனை எடுக்க போறேன். அப்ப என்னோட யூனியன் கண்டிஷன் என்ன? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி கொஞ்சம் இங்க சிம்பிளா எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பில இருந்தா ஏ யூனியன் பில இருக்குமா? யூனியனுங்கிறது என்ன? சேர்க்கிறது. பில நிறைய எலிமெண்ட் இருக்கு. இது பி, இது ஏ. ஏல நிறைய எலிமெண்ட் இருக்கு. ஸோ இது ஏயோட எலிமெண்ட்ஸ், இது பியோட எலிமெண்ட்ஸ். கிளியரா? ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஎம்பிஏ ஒன்னு சேர்க்க போறோம். கரெக்டா? ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம்? ஏஎம்பிஏ அப்படி மொத்தமா ஒன்னு சேர்த்து எடுத்துக்க போறோம். இப்போதைக்கு யூனிவர்சல் சட்டத்துக்கு வெளியே போட்டுக்கலாம். இதை மொத்தமா கொண்டு வந்து இப்படி சேர்த்துக்க போறோம். அப்போ இந்த மஞ்சள் கலர்ல நான் போட்டேன்ல கோடு, அது பியோடது. கரெக்டா? மஞ்சள் கலர் கோடு யாரோடது? பியோடது. ப்ளூ கலர்ல நான் போட்டேன். குவைட் வீக் இன் கலர்ஸ். ஸோ அதனால ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சுக்கீங்க. சரியா? ஸோ அப்போ மஞ்சள் கலர் கோடு நான் பிக்கு போட்டது, ப்ளூ கலர் கோடு ஏக்கு போட்டது. இப்ப ஏஏபிஏ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சேர்த்துட்டேன். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. நீ நான் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்று தின்னு பாரு பண்ணுன்னு அழகிய தமிழ் மண்ணில் சொன்ன மாதிரி 2 பேருமே ஒண்ணுன்னு ஒண்ணு சேர்த்துருச்சு.
இப்போ பில இருக்கிறது எல்லாமே ஏக்கு சொந்தமானது மாதிரி தானே. ஏ யூனியன் பி ஏல இல்ல, ஏ யூனியன் பில இப்ப இது ஏ யூனியன் பி சரியா. சேர்த்ததுக்கு அப்புறம் இருக்கிறது ஏ யூனியன் பி. இது ஏ, இது பி. ஸோ கிளாஸ்ல கொஞ்சம் புரியலைன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது திங்கிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏங்கிறது இந்த ப்ளூ கலர், இந்த எல்லோ இக்னோர் பண்ணிக்கிங்க சரியா. இந்த ப்ளூ கலர் சரியா. ஏக்கு ப்ளூ கலர், பிக்கு வந்து எல்லோ கலர் வச்சுக்கலாம். ஸோ பிக்கு எல்லோ. ஸோ அப்போ எல்லோல இருக்கிறது எல்லாமே பியோட எலிமெண்ட், ப்ளூ கலரா இருக்கிறது எல்லாமே ஏயோட எலிமெண்ட். அப்ப எனக்கு ஏல இல்ல பில இருக்கு. இப்போ நான் ஏ யூனியன் பி பண்ணேன் அப்படின்னா ஏஎம்பிய ஒன்னு சேர்த்துட்டேன். இப்ப இது ஏ யூனியன் பி சரியா. ஏஎம்பியும் ஒன்னாயிடுச்சு. இது என்ன ஏ யூனியன் பி. இப்ப எனக்கு யாரு பி, எல்லோ கலர் சரியா. நம்ம அதையே வச்சுக்கோமா, எல்லோ கலருங்கிறது பி. இப்ப ஏ யூனியன் பில எல்லோ இருக்கா, இருக்கு. ஏ யூனியன் பில எல்லோ இருக்கு. அப்ப இங்க வருவோம். அப்ப எக்ஸ் பில இருந்தால் ஏ யூனியன் பில இருக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. இதுக்கு நீங்க எந்த காரணமும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பில இருந்தா ப்ராப்பர்ட்டி தான், நம்ம இங்க ரீசன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. இப்ப நமக்கு அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஏ யூனியன் பியும் ஏ யூனியன் சியும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏ யூனியன் பியும் சரியா, ஏ யூனியன் பியும் ஏ யூனியன் சியும் ஈக்குவல். ஏ யூனியன் சியும் ஈக்குவல். எதெல்லாம் ஈக்குவல், ஏ யூனியன் பியும் ஏ யூனியன் சியும் ஈக்குவல். இப்ப நல்லா கவனிக்க வேண்டியது அந்த எல்லோ கலர் ஷேடிங் கரெக்டா. எல்லோ ஷேடிங் ஏ யூனியன் சில இருக்கா, ரெண்டு ஈக்குவல்னா அதே காப்பி பண்ணிருக்கேன். அதான அர்த்தம். இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க இருக்கணுங்கிறனால இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஏ யூனியன் சில ஏ எக்ஸ் இருக்கு. அப்போ which implies which gives x belongs to a union c. இது எதனால, இது ஏன் நான் ஈக்குவல் எடுத்தேன், கொடுத்துருக்கேன். அவங்க கொடுக்காம எனக்கு இது தெரிஞ்சிருக்குமா, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது யாருக்குனாலும் தெரியும். பில இருந்தா ஏ யூனியன் பில இருக்கும்பா, வேற என்ன எங்க இருக்க போகுது கரெக்டா. அப்ப ஏ யூனியன் பில இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. அதனாலதான் நம்ம எந்த ரீசனுமே எழுதல. ஆனா ஏ யூனியன் பில இருந்தா ஏ யூனியன் சில கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வேற வேறையா கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவல்னு கொடுத்ததால நான் அந்த ரீசன் எழுதுறேன். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. சரி, அந்த ரீசனை எழுதிக்கிட்டேன். இப்ப மறுபடியும் இங்க வருவோம். இதை என்னால பிரிக்க முடியுமான்னு தெரியல, தனித்தனியா வராது. ட்ரை த பெஸ்ட். ஓகே, ஓகே. நான் என்ன பண்றேன், ஏஎன்சிஎம் பிரிக்கிறேன். ஸோ ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு சர்க்கிள். ஓகே, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிடுவோம். சரி, ஓகே. ஸோ இப்படி நான் ஏசி தனியா பிரிச்சுக்கிட்டேன். இப்போ எதுக்காக பிரிச்சேன் அப்படின்னா, ஏ யூனியன் சில இருக்கு அப்படின்னா அது ஒன்னு சில இருந்திருக்கலாம். இப்ப இது வந்து கேஸ் ஒன், இங்க இருக்குது இங்க இல்லாம இருக்கலாம் சரியா. ஸோ இந்த சி அழிச்சு இங்க போடுவோம். ஸோ இப்படி இருந்திருக்கலாம், இது ஏ இது சியா இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ஏ இது சியா இருந்திருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள் தானே. இந்த ரெண்டையும் நான் எப்படி ஒண்ணு சேர்த்தாலும் எனக்கு ஏ யூனியன் சில கிரீன் கலர் ஐ மீன் எல்லோ கலர் ஷேடிங் இருக்கும் கரெக்டா. இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தாலும் எனக்கு எல்லோ கலர் ஷேடிங் இருக்கும். இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தாலும் எனக்கு என்ன இருக்கும், எல்லோ கலர் ஷேடிங் இருக்கும். இப்ப இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கிறேன். இப்பவும் ஏ யூனியன் சில எல்லோ கலர் ஷேடிங் இருக்கு. இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கிறேன். இப்பவும் ஏ யூனியன் சில என்ன இருக்கு, எல்லோ கலர் ஷேடிங் இருக்கு.
அப்ப ரெண்டுமே பாசிபிள். அதாவது என்ன அர்த்தம், ஏ யூனியன் சில இருக்கணும், ஏ யூனியன் சில அது இருக்கணும் அப்படின்னா ஏல இருந்து சில இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல சில இருந்து ஏல இல்லாம இருக்கலாம். மஞ்சள் கலர் ஷேடிங் தான் நம்மளோட எக்ஸ், சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஏல இருந்து சில இல்லாம இருந்திருக்கலாம், ஆர் சில இருந்து ஏல இல்லாம இருந்திருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. சோ நான் இந்த ரெண்டை எழுத போறேன். அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் சி, therefore x belongs to A or x belongs to C. நான் முடிவா ஒண்ணு சொல்ல முடியாது, ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்கிட்ட இருந்துன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட கட்டாயம் இருந்திருக்கணும், கரெக்டா? இப்ப நானே என் ஃப்ரெண்டும் பைக்ல போனோம் அப்படின்னா கடன் வாங்குறதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிப்போம். என்கிட்ட வண்டி இருக்குன்னா இல்ல என் ஃப்ரெண்ட்கிட்ட வண்டி இருக்கணும், அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் பைக்ல போக முடியும். அப்ப ஏ யூனியன் சில இருக்குன்னா ஒன்னு எக்ஸ் ஏல இருக்கு, இல்ல எக்ஸ் எதுல இருக்கு, சில இருக்கு. இது கிளியரா? ஓகே. நான் ரெண்டு கேஸையும் அதனாலதான் இங்க ரோமன் லெட்டர் போட்டேன். நான் கேஸ் ஒன் கேஸ் டூன்னு பிரிக்க போறேன், சரியா? இந்த ரெண்டு கேஸையும் நான் என்ன போறேன், கேஸ் ஒன் கேஸ் டூன்னு பிரிக்கிறேன். ஸோ என்னோட கேஸ் ஒன் கிளியரா தெரியுதா? எஸ் தெரியுது. ஸோ கேஸ் ஒன் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி எடுத்துக்கிறேன். என்னோட தேவையே அதுதான், சரியா? அதனால நான் முதல் வந்து செகண்ட் எழுதி இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்னோட தேவை என்ன, வாட் இஸ் மை அப்ஜெக்டிவ், எக்ஸ் பில இருந்தா எக்ஸ் சில இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிருக்கணும், கரெக்டா? அதானே என்னோட அப்ஜெக்டிவ், எக்ஸ் பில இருந்தா சில இருக்கணும். நான் எங்க இருந்து ஆரம்பிச்சேன், எக்ஸ் பில இருக்குன்னு ஆரம்பிச்சேன், கரெக்டா? எங்க முடிச்சிருக்கேன், எக்ஸ் சில இருக்குன்னு முடிச்சிட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டேன், கரெக்டா? எக்ஸ் இது இங்க அந்த கோடிங்க்கு வந்தோம்னா பில மஞ்சள் கலர் ஷேடிங் இருந்தா ஏ சில மஞ்சள் கலர் ஷேடிங் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். கேஸ் ஒன்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். இதான் கேஸ் ஒன். கேஸ் ஒன்ல ப்ரூவ். நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம், பிக்குள்ள மஞ்சள் ஷேடிங், எங்க முடிச்சிருக்கோம், சிக்குள்ள மஞ்சள் ஷேடிங். ப்ராப்ளம் சால்வ். ஆனா இது மட்டுமே பாசிபிள் இல்லை, ஒருவேளை இப்படி இருந்தா, கரெக்டா? நான் கட்டாயம் சொல்லணும், என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, கட்டாயம் இருக்கு, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்ல, எனக்கு வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நீ ஹோம்ஒர்க் எழுதினியா அப்படின்னு கேட்டா எழுதிட்டேன் அப்படின்னு கட்டாயம் எழுதிட்டேன் சார், இல்ல படிச்சியான்னு கேட்போம். ஹோம்ஒர்க் எழுதுன கேட்க முடியாதுல்ல, படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு அளவுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா படிச்சியா இல்லையா கான்பிடண்டா சொல்லு, சென்டம் வருமா வராதா. அப்போ கான்பிடண்டா நம்ம சொல்லணும்னா கன்ஃபார்ம், ரைட்? ஐ ஷுட் கன்ஃபார்ம் இட், கிளியரா? சோ அப்போ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னா கேஸ் ஒன்ல ஓகே, கட்டாயம் மஞ்சையில வருது. ஆனா இப்படி இருந்தா சி மஞ்ச வரலையே. அப்ப நான் ரெண்டையுமே இது பண்ணாதான் ஷுவரா அவங்கள்ட்ட சொல்ல முடியும், கரெக்டா? அப்ப நான் அதை ஷுவர் பண்ணணும். ஸோ கேஸ் ஒன் எனக்கு ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி, therefore பி இஸ் a subset of சி. இது வந்து கேஸ் ஒன்ல மட்டும். கேஸ் டூல வந்தாதான் நான் இதை ஷுவரா உங்கள்ட்ட சொல்ல முடியும், ப்ரூஃப் ஆகும், கரெக்டா? அப்ப கேஸ் டூக்கு போகணும். கேஸ் டூக்கு போகும்போது எக்ஸ் எங்க இருக்கு, ஐ மீன் மஞ்சள் கலர் ஷேடிங் ஏல இருக்கு. நம்ம இதை கேஸ் டூ எடுத்துப்போம், சரியா? இந்த கேஸ் டூக்கு நம்ம போக போறோம். அதாவது நம்மளோட கரண்ட் சினாரியோ இது, சரியா? இந்த கேஸுக்கு வர ஏல இருந்து சீல இல்ல, ஒருவேளை ஏல இருந்து சீல இல்லைன்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம், சரியா? பட் எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அட்லீஸ்ட் ஏழையாவது இருக்குல்லப்பா, சரியா? பில இருக்கிறது எங்க இருக்கு, சீனு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அட்லீஸ்ட் எங்க இருக்கு, ஏழையாவது இருக்கு. அப்பாடா நீயாவது எடுத்துட்டு வந்தியடா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட சொல்லுவேன்ல, இந்த வேலையில்லா பட்டதாரி படத்துல கடைசியில் அம்மா கொடுத்த 200 ரூபாய் இதுக்காக உதவிச்சுன்னு லஞ்சத்துக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஏழையாவது இருக்குன்னு வருது, கரெக்டா? அப்ப நான் இங்க வரேன் மறுபடியும். அப்ப எங்க வருது, கேஸ் டூக்கு வரேன். கேஸ் டூ என்ன, கேஸ் டூ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது எக்ஸ் ஏலையும் இருக்கு பிலையும் இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்றேன், கரெக்டா? எங்க இருந்து ஆரம்பிச்சேன், பின்னு ஒரு சர்க்கிள்ல ஆரம்பிச்சேன். இது என்னோட பி சர்க்கிள். இந்த பி சர்க்கிள்குள்ள மஞ்சள் ஷேடிங்ல ஆரம்பிச்சேன். சோ மஞ்சள் ஷேடிங்ல ஆரம்பிச்சனா ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன், ஏக்கும் பிக்கும் பொதுவானது. ஏக்கும் பிக்கும் பொதுவானது என்ன, ரெண்டுலயுமே என்னதான் இருக்கு, மஞ்சள் ஷேடிங். அப்ப ரெண்டுக்கும் பொதுவா நான் எடுத்தேன்னா மஞ்சள் ஷேடிங் வருமா வராதா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சதுல இது ஏ,
அகைன் எனக்கு தெரியும் நான் ரொம்ப டீட்டெயில்டா தேவையில்லாம பேசுறேன்னு. பட் இந்த கொஸ்டினோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஐ ஹாவ் டு டூ திஸ். சம்ம மட்டும் போடாம புரிய வைக்க ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். போர் அடிச்சிச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கிங்க. சரியா? சோ இது பி, இது ஏ. இப்ப இதுல காமன் என்னப்பா? இன்டர்செக்ஷன் என்ன? நல் செட். பில மஞ்சள் இருக்கு, ஏல ப்ளூ இருக்கு. காமனா என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. நல் செட்டா இருந்துச்சு. ஆனா நான் இப்ப என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்? பில இருந்தா ஏல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப பிக்கு ஏக்கு காமன் மஞ்சள் தான். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பில அது இருக்கும். அப்ப நான் பில ஆரம்பிச்சேன். எப்படி ஆரம்பிச்சேன்? we started off with x belongs to b, we have also have x belongs to a. அப்ப and போட்டுக்கலாம். பிலையும் இருக்கு, ஏலையும் இருக்கு. therefore x belongs to a intersection b. x belongs to என்ன? a intersection b. இன்டர்செக்ஷன்னா ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறது தான் வரும். கரெக்டா? சரி, இப்ப மறுபடியும் given data கொடுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? a intersection b equal to a intersection c இருக்குல்ல? சரியா? a intersection b equal to a intersection c. அப்படின்னா என்ன அர்த்தம்? காமனா இருந்தா a intersection b ல இருந்தா எங்க இருக்குங்கிறாங்க? a intersection c ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? a intersection b ல இருந்தா a intersection c ல இருக்கும். which gives x belongs to a intersection c. எதனால? it is given a intersection b equal to a intersection c. இப்ப இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுலயும் இருக்கணும். therefore x belongs to a and x belongs to c. ஏலையும் இருக்கு, சிலையும் இருக்கு. அப்ப மறுபடியும் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? சில கட்டாயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றோம் கேஸ் 2ல. அப்ப x belongs to b implies x belongs to c. therefore b is a subset of c. ரெண்டு கேஸ்லயுமே வந்தனால காமனா ஃபைனலா ஒரு எழுதிக்கலாம். சரியா? ஆக்சுவலா ஒரு தடவை எழுதினா கூட போதும். ரெண்டு வாட்டி எழுதாம ஒரு தடவை எழுதினா போதும். therefore x belongs to b implies x belongs to c. b is a subset of c. இப்ப அடுத்த கேஸ் நீங்க ஆக்சுவலா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிராக்டிஸ்க்காக இன்னொருக்க பண்ணிருக்கலாம். பட் யூ கேன் ரைட் சிமிலர்லி. ஏன்னா அப்படியே எப்படி ஆரம்பிச்சிருப்போம்? சில ஆரம்பிச்சிருப்போம். எக்ஸ் பிலாங்ஸ் டு சில ஆரம்பிச்சு எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு நம்ம முடிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஏ யூனியன் பில இருந்து ஏ யூனியன் சிக்கு போனோம். ஏ இன்டர்செக்ஷன் பில இருந்து ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு போனோம். இங்க அப்படியே உள்டா அங்கிருந்து வரணும். ஏ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சில இருந்தா எங்க இருக்கும்? ஏ யூனியன் சில இருக்கும். ஏ யூனியன் சில இருந்தா ஏ யூனியன் பில இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஈக்குவல். அப்ப ஏல இருக்கும் இல்ல பில இருக்கும். இப்படி நம்ம ஆரம்பிச்சு முடிப்போம். கரெக்டா? ஸோ அதனால இதை நீங்க ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்ல சிமிலர்லி எழுதுனா போதும். எக்ஸ் பிலாங்ஸ் டு சி இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. therefore c is a subset of b. அப்ப b c க்கு சப்செட், c b க்கு சப்செட். இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? which gives a b equal to c. அவ்வளவுதான், ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? சோ இத ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். I am starting with what? x belongs to b. கேஸ் 1க்கு மட்டும் நான் ஃப்ளோ சார்ட் போடுறேன். சரியா? x belongs to b அப்படின்னா x belongs to a union b. therefore x belongs to a union c. a union b equal to a union c கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த காரணத்தினால இப்ப இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கிளியரா? இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ x belongs to a யா இருக்கலாம், x belongs to c யா இருக்கலாம். எனக்கு இந்த ஆப்ஷன் தான் வேணும். சோ b is a subset of c ன்னு இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்? b ல இருக்கு, c ல முடியுது. சோ அப்ப b is a subset of b ல c ல இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஆகும். ஆனா இங்க b லயும் இருக்கு a ல இருக்குங்கும் போது இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? x belongs to a intersection b, which gives x belongs to a intersection c. ஏன்னா ரெண்டும் ஈக்குவல். இங்க ரீசன் எழுதிக்கலாம். a intersection b equal to a intersection c. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே தான் எழுதணும். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் எழுதக்கூடாது. ரெண்டு வழி கிடையாது. ஒரே வழி x belongs to a and x belongs to c. இன்டர்செக்ஷன்ல இருக்கனால ரெண்டுலே இருக்கு. மறுபடியும் எப்படி முடிச்சிருக்கோம்? x belongs to c ன்னு முடிச்சிருக்கோம். x belongs to c. அதனால b is a subset of c. அவ்வளவுதான். சரியா? சோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வித்தெல்லாம் காட்ட முடியுமோ அந்தந்த வித்தையெல்லாம் காட்டிட்டேன். சோ இந்த
ஆக்சுவலா ஈஸி, இது கஷ்டம் கிடையாது. இது ஒரு சமைக்கிற கலைன்னு வச்சுக்கோமே, ரைட்? ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை யூ புட் திஸ் டொமேட்டோ, வை யூ புட் ஆனியன், எதுக்காக வதக்குறோம், எதுக்காக வந்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சப்பறம் இவங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ அந்த விஷயங்கள் புரியறதுக்கு ஏம், ரைட்? அதுக்குதான் ஏம் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு அல்காரிதம், இதை ஒரு சம்முன்னே நம்ம எடுத்துக்க முடியாது. இது சம்மே இல்லையே, கரெக்டா? நம்பர் எங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது ஒரு சம் இல்ல. கண்ணாடியை போட்டுக்கிற ரிஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னு கண்ணாடியை கலக்குல கண்ணுக்கு பெருசா. எஸ். ஸோ அப்போ எனக்கு வந்து இது ஒரு பெரிய சம் இல்ல, இது ஒரு ப்ரூஃப் மாதிரி, ரைட்? நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். அவன் கருப்பா பயங்கரமா இருப்பா, நீ கருப்பு பயங்கர கருப்பா இருக்குங்கிற மாதிரி இந்த டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப நான் ஜென்ரலா எடுக்கிறேன், எக்ஸ் பில இருந்தால் சில இருக்குங்கிறதுக்காக ஜென்ரலா எடுத்து ப்ரூவ் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வித்த காட்டிட்டேன்னு நம்புறேன். என்னால புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு மேல மேபி பெட்டரா ஐடியா வரும்போது அடுத்த வீடியோவா வேணா அதை போட்டுக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? இன்னொரு வீடியோல 11th மேக்ஸோடையும் வேற வீடியோல 11th பிசிக்ஸோடையும் உங்களுக்கு சீக்கிரமா மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.